மதுரையில் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தி வரும் சுந்தர் என்பவர் கடத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், எப்போது இவர் கடத்தப்பட்டார்? இந்த கடத்தப்பட்டதற்கான பின்னணி என்ன? தற்போது காவல்துறை விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்திருக்கின்றனரா? விவரம் என்ன? பாலா, மதுரையைச் சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவன உரிமையாளர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தற்போது 5 பேரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை காலவாசல் பைபாஸ் சாலையில் பிரபல ஆட்டோமொபைல் நிறுவனத்தை நடத்தி வருபவர் சுந்தர். இவர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை உடையவர். பல்வேறு தொழில்களையும் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக தல்லாகுளம் பகுதியில் அவர் காரில் சென்றபோது அவரை வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் அவரை பணத்திற்காக கடத்தியதும், அவரை மதுரையில் இருந்து மயிலாடுதுறை எல்லை வரை கடத்தி சென்றதும் காவல்துறையினுடைய விரிவான விசாரணையில் தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. தற்போது 5 நாட்களாகியும் அவரை மீட்க முடியாத நிலை என்பது இருக்கிறது. இருப்பினும் கடத்தப்பட்ட நபர் குறித்த விவரங்களை சிசிடிவி காட்சிகள் மூலமாக மதுரை மாநகர காவல்துறை, அதாவது ஆணையாளரினுடைய தனிப்படை கைப்பற்றி இருக்கிறார்கள். தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவரை முதல் கட்டமாக காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அவரோடு தொடர்பில் இருந்த 4 பேரையும் பிடித்து மொத்தமாக 5 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இவர் பல கோடி ரூபாய் சொத்துக்கள், மதுரையை சார்ந்த தியாகராஜா குழுமத்தின் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அறங்காவலராக இருந்த கருமுத்து கண்ணன் அவருடைய உறவினராக இவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு தொழில்களை செய்து வருவதால் பணத்திற்காக தான் கடத்தப்பட்டார் என்கிற விசாரணை என்பது முதல் கட்ட தகவலாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது இது தொடர்பாக தீவிர விசாரணையும் மதுரை மாநகர காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் மதுரையில் வழக்கறிஞர் செந்தில்வேல் என்பவர் பணத்திற்காக உறவினர்களாலேயே கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது தொழிலதிபர், அதுவும் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தி வந்த தொழிலதிபர் ஒரு கடத்தப்பட்ட சம்பவம் என்பது மதுரையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. பாலா, மதுரையில் ஆட்டோமொபைல் நிறுவன உரிமையாளர் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.